I got 50% discount. கோவா. சாவி யாரு தெரியும்? என்னோட தான் நினைக்கிறேன். ஏடா வண்டி சாவி வண்டியில் இருக்குது. இந்த வண்டி சாவி வண்டியிலே இருக்கு. கரெக்டாக 6:30 மணி ஆகுதுங்க. கிளைமேட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கொடைக்கானலாம் இல்லை கோவானா தெரியல. கீழே பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் க்ளோஸில் இருக்குது. இடமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம குளிக்க போகிறோம். அப்படியே கன்னியூவாக பாருங்கள். அவன் நம்ம ஷவரில் போய் குளிச்சுருவோம். நாலு அடி 1, 5 அடி, 5.5 அடி, 6 அடி. ஒரு 2 பாயிண்ட் ஃபைவ்ல போடு, அப்பதான் தெரியும். பாயிண்ட் ஃபைவ்ல வேணாம், இதே நல்லா இருக்கு. முக்கு ஆறு கழிச்சிட்டு போறான். கீழே வந்தாலும் சரி, மேலே வந்தாலும் சரி. அவ்வளோதாங்க, நம்ம கோவா ரூம் விட்டு நம்ம கிளம்பிடுறோம். நாங்கள் 4th ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ கரண்ட் இல்லை, நம்ம நடந்து போகிற மாதிரி தான் நம்ம நிலமை இருக்குது. வெயிட், பேக் ஃபுல்லாக வெயிட்டு. எனக்கு ரொம்ப வெயிட் கொடுத்துட்டானுங்க பசங்க. இதில் எலக்ட்ரானிக் பொருள் இருக்குது. வேறு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. 3rd ஃப்ளோரு. ரூமோட பார்க்கிங்லாம் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடிக்கடி க்ளீன் பண்ணிடுறாங்க. பசங்க வந்து ஆப்போசிட்டில் பர்ச்சேஸ் போயிருக்காங்க. நம்ம வந்து திங்ஸில் பார்த்து நம்ம நின்றுட்டுருக்கோம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அதனால் வந்து பீச் வந்து அங்கே 2 பீச் தான் போயிருந்தோம். எல்லாம் வந்து மத்தியானம் போகிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். 12-1 மணிக்கெலாம் போனோம்னா அங்கே கூட்டம் அவ்வளோக்கா இல்லவே இல்லை. ஃபுல்லாக வெயில் நிற்க முடிய மாட்டுது. இப்போ இங்கே நிற்க முடிய மாட்டுது. இங்கே மணியே 11:30 தான் ஆகுது. 11 மணிக்கே சரியான வெயில். அதாங்க பர்ச்சேஸ் ஏரியா. பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. भैया 400 मैं 500 बच्चा अपन पास में भैया नांगलो भैया तमिलनाडु शॉप स्मॉल बिजनेसमैन पेन मारने இது எவ்வளவுமா? 500 சொல்றான். அது எதுக்குடா நமக்கு?
450 ஓகே முடிஞ்சா சரி வாங்கிட்டேன் ஓகே 400 ஏய் இல்ல இல்ல பையா சும்மா 500 Hello guys, welcome to new vlog. ஏய் நீ வாங்க Hello, நம்ம brother. கடை தான். டேய் அழகு பேக் 50 rupees charge. ஏய் அனுப்பிட்டியா காசை तो मेरी शॉप पे आओ, सब चीज ले. जो मेरे को फॉलो करके आएगा उसे 50% डिस्काउंट. 50% डिस्काउंट या जो मेरे को फॉलो करके आएगा, लाइक करे, फॉलो करे, कमेंट करे. 1000 rupees 50% डिस्काउंट 1000 टेक ना. भैया सेंड सेंड दिखाओ सेंड. ஓய் ए भैया, ए भाई. 100 400 कर रहे हैं. இது கோகனட் இது ஃபுல்லா हाँ कोकोनट. கோகனட் அண்ட் வாட் பவுடர் ऊपर छाल आता छाल. வாட்டர் ப்ரூஃபா ரொம்ப கம்மியா இருக்கு ஈசா தமிழ்நாடு யூ நோ திஸ் ஹியர் பாய் हेलो गाइस. box packing yeah भैया लो प्राइस come on get it चलो यूट्यूबर லோ பிரைஸ் लो प्राइस 50. வெல்கம் My shop Kalangot all petrol pump. 50% discount. Yeah. ஓகே Okay. Bye. ஆயிரத்தி எட்நூறுவா பையா சொல்லு பையா ஹவு ரோ பிரைஸ் தானே எல்லாமே Low price. பேக் பண்ண போறேன் வந்து Subscribe now. Low price. ஏய் ஓகே भैया बाय भैया பாய் நெக்ஸ்ட் டைம் my name Srinivasan Vasam. हरिहरन हरी. हरन हरन. तुम्हारा नाम मेरा नाम नितिन भाई. नितिन भाई नितिन. ஓகே பாய் ओके नाइस ஸ்னாப் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க வாங்குறீங்களா எதிர வாங்குற ம் சரி ரோ ப்ரைஸா ஜாஸ்தியாக இருக்கா லோ ப்ரைஸ் ஷாப் பையன் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு பார்த்துட்டு இருக்கான் எவ்வளோ ரேட்டு வருதுன்ட்டு रुपीस डिस्काउंट प्राइस 600 சூப்பர் லொக்கேஷனு எங்கே இருக்குது கடை லொக்கேஷனு केलुगुड मार्केट தெலுங்கூர் மார்க்கெட் கோவா லோ ப்ரைஸ் ஆஃபர் लो प्राइस 50% ऑफर எல்லாம் அச்சா குவாலிட்டி स्कैनर कैश दे रुपए कैश नहीं है कैश दे दो ना ஜிபே फर्स्ट कस्टमर कैश रहा कैश இருக்கா ना கேஷ் இருக்கு சரிங்க மாத்தி விடுறோம் நான் கேஷ் கொடுக்க மட்டும் வீடியோ எடுத்துடுறேன்டா சாவி யாருக்கு இருக்கு என்னோட தான் நினைக்கிறேன் ஏடா வண்டி சாவி வண்டியில் இருக்கு இந்த வண்டியிலே இருக்கு கொடுறா அந்த அதை விடு எதிராக கொடுக்குறோம் 1200 ரூபா அதான் எவ்வளோ 950 வெல்கம் ஆல் வெல்கம் கோவா இதான் மக்களே லேடிஸ் தேவையான ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே 50% ஆஃபரில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் இருக்குது. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். டீட்டெயில் எடுத்துருவோம் எடுத்துட்டீங்களா இன்சைட் ஆவா ஓகே ஓகே கிளிப்பு
split it. Okay, okay. Remove also you can use also. This is how much bhaiya? Same price only. Okay bhaiya, thank you bhaiya. ஓகே பாய் Okay, bye. பாய் கட்டு. Thanks for coming sir. இந்த மார்க்கெட்டில் போவோம் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப தூரத்தில் இதுதானே இது இதுதானே இது ஒன்னோட தானே? அதான் ஒயிட் கலர் தான் என்னோடது. இது உள்ள போட்டுருக்கு. இந்த மார்க்கெட்டு பேர் என்னது? மார்க்கெட்டு பேர் மார்க்கெட் நேம் ये old petrol pump market. ஓல்ட் பெட்ரோல். Petrol pump market. ஏய் ஓல்ட் பெட்ரோல் பங்க் மார்க்கெட். பெட்ரோல் பங்க் இது. பெட்ரோல் பங்க் அது. ஓல்டு பெட்ரோல் பங்க். ஓல்ட் இது நவ் ஷாப்பிங். बड़ा सेल बड़ा सेल बड़ा सेल लो सेल लो सेल बड़ा सेल ஒன்று எக் பப்ஸு, இன்னொன்று சிக்கன் பப்ஸ். இது எக் பப்ஸு, இன்னொன்று சிக்கன் பப்ஸு. ரேட் எவ்வளோன்னு தெரியல, நான் சொல்கிறேன். அந்த பசங்க வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாவ் பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்காங்க, அப்புறம் டீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பாவ் பஜ்ஜி ஒன்று, என்னடா என்ன எனக்கு தெரியல. போய் பாவ் பஜ்ஜிக்கு வந்து இது தொட்டுக்கிறதுக்கு மாதிரி. தொட்டுக்கிறதுக்கு மாதிரி இலை இல்லை நீட்டா. ரேட்லாம் பார்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, காசு ரொம்ப ஓரளவுக்கு கம்மியாக இருந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேன். 115 ரூபா முடிச்சிட்டோம். பாவ் பஜ்ஜி நல்லா இல்லை. சிக்கன் பப்ஸ் ஆச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகேவாக தான் இருந்துச்சு. முட்டை பப்ஸு ரொம்ப ஆவரேஜு, சூடாக இருந்துச்சு. இது வந்து சூடு இல்லை. இங்கே சாப்பிட்றதுக்கு தாங்க ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதாகுது. அதெல்லாம் நாங்கள் கேஎஃப்சியும் அந்த மாதிரி கடையும் பார்த்து வரும்போது கேஎஃப்சி போய் சாப்பிட்லான்ட்டு, ஆனால் எங்களுக்கு பட்ஜெட் பற்ற மாட்டுது. चिकन बिरयानी चिकन थाली दो. தாலி ஒன்று சொல்லியிருக்கோம், அப்போ சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம். வந்து தாலி தானே எடுத்துக்கலாம். தாலி சிக்கன் பிரியாணி. இது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்துட்டு இந்த வாட்டி 2 ஸ்பூன் வந்துருக்கானுங்க. பாதி உடஞ்சிச்சு. சிக்கன் தனியாக வந்துருச்சுங்க, லெக்கு தனியாக வந்துருச்சு. ரைஸும் நல்லா சூப்பராக குவான்டிட்டியாக கொடுத்துருக்காங்க. சாப்பாடுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்துருக்காங்க, ஆனியன் வந்துருக்காங்க, சப்பாத்தி வந்துருக்காங்க. இது சிக்கன் கிரேவி. அது சிக்கன் கிரேவி. இங்கே குழம்புல தரல, பிரியாணிக்கெலாம் சும்மா ரைட்டாக மட்டும் தருவாங்க. அது தண்ணி மாதிரியே இருக்கும், கெட்டியாக இருக்காது. இது குட் டேஸ்ட்டு. இது பேஸ் பார்த்தீங்கன்னா 190. இது என்னமோ ஃபுட் கோர்ட்டாமா. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் மீல்ஸு, சிக்கன் மீல்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. வெஜ்ஜு தாலி, அப்புறம் சிக்கன் தாலி. சும்மா 1 கப்பு ரைஸு, அதுக்கப்புறம் 2 சப்பாத்தி, சிக்கன் குழம்புல உங்களுக்கு வீடியோ நான் காட்டுறேன், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா கேட்டால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆமாம். அது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190. ஒரு ஆள் கூட தாராளமாக சாப்பிட முடியாது. முட்டைக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு சப்பு ஒன்றுமே இல்லை. இந்த ஊருக்கு வந்தாவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். சாப்பாடுக்கு மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணால் இந்த ஊர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நம்ம வண்டி வந்து நீட்டாக வந்து நம்ம எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி வண்டியை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வண்டியில் நம்ம வாங்கி வச்சு போகிறாங்க. நம்மளோட ஆதார் கார்டும் நம்மகிட்ட 1000 ரூபா டெபாசிட் வாங்கி வச்சுருக்காங்க. என்னோடய ஆதார் கார்டு வச்சுருக்காங்க. வண்டி செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டியில் நம்ம கரெக்டாக கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம என்னென்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் அந்த ப்ரூஃப்லாம் வாங்கி வச்சாச்சு. நம்ம கேஷும் டெபாசிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சேஃபாக இருக்குது. இவரோட நம்பர் தான் நான் கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷனில் ரெண்ட்டுக்கு வண்டிக்கு. நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போக போகிறோம். இல்லை டேக்ஸியில் 2000 ரூபா 2500 கேட்குறாங்க. அங்கே வரும்போதே வந்து 1300 ரூபா தான். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் 2 வீலரில் பார்க்கிங் கிடையாது. 2 வீலர் ரெண்ட்டு நம்ம அங்கே தான் எடுத்தோம். அவங்க தான் சொன்னாங்க
டேரக்ட் பஸ் இருக்குது, லோ காஸ்ட்லேயே நீங்கள் போய்க்கோங்க. ஸ்ட்ரைட் இன்னைக்கு 7 மணி ஃப்ளைட்டு. இப்போ நம்ம 2 மணிக்கு கிளம்புறோம். 4 மணிக்கு அங்கே போய் இருக்கிற மாதிரி. டிக்கெட் இங்கே வாங்கிக்கிறதா? டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் பஸ் ஏறிக்கலாம். அந்த பஸ் இது கேட்டு வச்சு அந்த பஸ்ஸில் கேட்டு வா. கேஷ் ஆகிடும். ஆச்சுங்க. நார்மல் பஸ்ஸு தான், 130 ரூபா. இங்கேருந்து போகிறக்கு 1/2 hour ஆயிரும். நாங்கள் ஒரு 3 மணிக்குள்ளே போயிடுவோம். இங்கேயே மணி 2 மணி ஆயிடுச்சு, 2:15 ஆயிடுச்சு. ஏர்போர்ட் நம்ம கோவா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இது நம்ம ஃப்ளைட் ஏறி போகிற வேலை தான் கோயம்புத்தூருக்கு. இப்போ நாங்கள் 4 மணிக்கு வந்திருக்கோம். நைட் எங்களுக்கு 7 மணி தான் ஃப்ளைட்டு. அதுமாதிரி நம்ம செக்கிங்லாம் பண்ணணும். நம்ம இப்போ நான் போக விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏர்போர்ட் சுற்றி காட்ட வேண்டியதுதான். பாருங்கள், நம்ம இருக்கிறது வந்து கோவா ஏர்போர்ட்டு. நம்ம இதனோட திங்ஸு, எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அவன் சொன்னான் சார்ஜ், பவர் பேங்க்கு. எக்ஸாம் 3 மணிக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்தான். நீங்கள் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, வந்து போடுங்க. சரி, நீ திரும்ப நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சாச்சு. இப்போ உட்காந்துட்ருக்கோம். ஹலோ, நம்ம 7 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. இப்போ மணி 6 மணி ஆயிருக்கு. இன்னும் 1 hour பற்றி நம்ம வெயிட்டிங்கில் தான் உட்காந்துட்ருக்கோம். அங்கே லார்ஜர் பார்த்தோம், நம்மளுக்கு இல்லை, டைம் முடிஞ்சுட்டாங்க. அப்படி தான் உட்காந்துட்ருக்கோம். கேஎஃப்சிலலாம் சரியான ரேட்டு. இங்கே எல்லாமே ரேட்டு தான் ஏர்போர்ட்டில். நம்ம ஆப்லேயே போய் புக் பண்ணி போய் கேட்டாலும் வந்துட்டு ரொம்ப ரேட்டு. அங்கே 2000 ரூபா வருதுன்னா இங்கே 4000 கிட்ட வந்துடுது. 2000 கிட்ட ஜாஸ்தி வருது. நீங்கள் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ளைட்டில் ஏறி இருந்துருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து கோவா. அது வந்து மார்னிங் வியூ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கோவாலேருந்து நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோம். நைட் வியூ நல்லா சூப்பராக வந்து நான் போட்டு காட்டுறேன். அது கொஞ்சம் சொதப்பலாக இருந்துச்சு, வீடியோ நான் எடுக்க விடல. சொல்கிறா, என்னோடய வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி லைக் பண்ணிடுங்க, அப்படி ஷேர் பண்ணிடுங்க. நம்ம கேட் வந்து இப்போ முன்னாடிக்கும் பாய் பாய் கோவான்னு சொல்லிடுங்க. பாய் பாய் கோவா. பாய் பாய் கோவா சொல்லியிருக்காங்க. நம்மளை உள்ளே விட்டாங்க. இங்கேருந்து எங்கே இருக்குது? அது அந்த இண்டிகோ போகிற ஃப்ளைட்டு. அப்புறம் தள்ளிக்கணும். ஃப்ளைட்டு சூப்பராக இருக்கு. பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் தான் நம்ம எடுப்பாங்க. நம்ம ஃப்ளைட் எங்கே இல்லை அப்போ departure 185.
நிமிஷத்தில் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துடுவோம். ஃப்ளைட் வாக் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. கோவா நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ரிட்டன் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு வந்துடுறோம். அப்படியே பாருங்கள். ஜிப்பில் ஓப்பன் லேசாக ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தாச்சுங்க. கோயம்புத்தூர் டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். இப்போ டாக்ஸியில் போக போகிறோம். இப்போ கோயம்புத்தூர் வந்து ஜில்லுன்னு காற்றுங்க. மழை வர மாதிரி இருக்கு இங்கே. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எந்த காரா? இந்த காரா? அங்கே உள்ள அங்கெல்லாம் வராது வண்டி. இங்கெல்லாம் அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்து. அப்படி நான் சொன்னேன்ல கார் பார்க்கிங் பண்ணுறாங்கன்னு. இந்த பக்கம் ஒரு பேக் இருக்கட்டும். ஒரு பேக் மட்டும் இருக்குங்க. ஒரு பேக் கேஸ் ஆனால் வண்டி கொஞ்சம் முன்னாடி விடணும். எடுத்துக்கலாம். உட்காருங்க. முன்னாடி போய் உட்காந்து கூட சொல்லுங்க. என்ன ஓடிபி சொல்லுங்க. 26 தம்பி 362 தம்பி. ஃபோன் எங்கே இருக்கு? ஓப்பன் வேறு. இனி அருணா லாக் பண்ண போறாருடா. தயிர் பச்சடி எப்படி கொடுத்துருக்கானுங்க. அபிதானா? அபிதா தான் இன்னும் கொடுத்துருக்காங்க. முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி. சில்லி ஒரு சில்லி தானா? ஆமாம், இந்த ஒரு சில்லியே 100 ரூபா. ஒரு பிரியாணி தான் பண்ணியிருக்கோம். இதான் சாப்பிட நீட்டாக இருக்கும். ஓகே சொல்றா. அருணா வீட்டில் அந்த ஊரில் சாப்பிட்டதே வேஸ்ட்டு தான். இந்த ஒரு பிரியாணி 200 ரூபா வாங்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. வந்தவுடனே நம்ம ஊருக்கு ஃப்ளைட்டில் ஒன்று இறங்கணும் புக் பண்ணோம்.